Hi friends, இது உங்க Mr.Suncity YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து டஸ்ட் கிளீனிங் மெஷின் தான் வந்து பண்ண போறோம். அதாவது வாக்யூம் கிளீனர் தான் இன்னைக்கு நம்ம வந்து பண்ண போறோம். ரொம்பவே சிம்பிளா ஈஸியா இது எப்படி பண்றது அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. So now let's start the ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். என்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு அந்த வேக்யூம் கிளீன் வந்து நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து எடுத்துக்கிறோம். டப்பா எடுத்துக்கலாம், அப்படின்னா வாட்டர் பாட்டில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு ஹோல்ஸ் நம்ம போடலாம். இந்த டப்பா எதுக்கு அப்படின்னா வந்து இதான் வந்து நம்ம டஸ்ட்டு கலெக்டர். ஸோ நம்ம வந்து டஸ்ட் எல்லாம் வந்து இதில் தான் வந்து கடைசியாக வந்து இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஹோல்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து பாதி வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதான் மூடி இருக்கக்கூடிய மேல் பாட்டை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டிங் எண்ணெய் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நான் வாட்டர் பாட்டிலோட சைட்லேயும் இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஹோல்ஸ் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிவிசி பைப் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். அண்ட் பிவிசி பைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண இந்த பிவிசி பைப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹோல்ஸில் தான் வாட்டர் பாட்டிலோட சைடில் இருக்கிற இந்த ஹோல்ஸில் ஒன்று வச்சிடலாம். அடுத்து வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய மூடி எடுத்து இந்த டப்பாவோட மூடி ஹோல்ஸ் இருக்குல்ல அதில் வச்சு நம்ம க்ளூ யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஒட்டிக்கலாம். க்ளூ யூஸ் பண்ணுறது போல் எம்சில் போட்டு ஒட்டணும் அப்படின்னு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ வந்து வாட்டர் பாட்டில் ஒரு பிவிசி வந்து நம்ம ஒட்டியாச்சு. அடுத்தது இது மேலே வந்து நம்ம அடிப்பகுதியை மூடிடலாம். அதுக்கு இன்னொரு கார்ட்போர்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதில் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து கீழே வந்து மூடிடலாம். ஓகே, இப்போ வந்து மூடியாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்பேன். அந்த ஹோல்ஸில் வந்து இன்னொரு பிவிசி பைப் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். அண்ட் அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண அந்த வாட்டர் பாட்டில் இப்போ இந்த டப்பா கூட நம்ம இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து வந்து இன்னொரு பிவிசி பைப்பை எடுத்துக்கிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ட்போர்டில் வந்து சென்டர் ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே வந்து இந்த பிவிசி பைப்பை இந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதையும் நம்ம நல்லா க்ளூ யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம வேக்யூம் கிளீனருக்கு வந்து மோட்ரு வந்து நம்ம ரெடி பண்ணோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 வோல்ட் டிசி மோட்ரு வந்து நான் எடுத்திருக்கேன். ஆனால் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு பிவிசி பைப்பு, பெரிய பிவிசி பைப் வந்து நான் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 அடி நீளத்துக்கு. ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து ஃபேன் வந்து வேணும், அதாவது ப்ரொப்பலர் வந்து வேணும். இந்த ப்ரொப்பலர் வந்து என்கிட்ட இது கிடந்துச்சு, அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா இதை கூட நீங்கள் வந்து செய்யலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பிளேடுலெஸ் ஃபேனில் செஞ்சுருப்போம். இந்த ப்ரொப்பலர் எப்படி செய்கிறது அப்படின்றத நீங்கள் என்ன பார்க்கலாம் அந்த வீடியோவில் இப்போ பாருங்கள். ஆனால் அடுத்து வந்து இந்த மோட்ரு வந்து நம்ம இந்த பைப்புக்குள்ளே வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு நான் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மர பீஸ் வந்து நான் அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிறேன். ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ இந்த மோட்ரு வந்து அப்படியே நம்மளுடைய பிவிசி பைப் இருக்குல்ல அதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரொப்பலரை வந்து இந்த டிசி மோட்டரில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதோட சைடில் நம்ம க்ளூ யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அழகாக வந்து நம்மளுடைய பிவிசி பைப்புக்குள்ளே இந்த மோட்டரை உள்ளே வச்சு நம்ம ஃபிட் பண்ணிட வேண்டியதான். அண்ட் ப்ரொப்பலர் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து உரசாத அளவுக்கு கரெக்டாக டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி உள்ளே வச்சு நம்ம அப்படியே வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, ஒட்டியாச்சு, அவ்வளோதான். ஆனால் அடுத்தது வந்து இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்டு வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த ஹோல்ஸ் இருக்கக்கூடிய இந்த கார்ட்போர்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடும் ஆனால் இன்னொரு பீஸ் இருக்குல்ல அது வந்து ஃப்ரண்ட் சைடும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ மோட்டருக்கு பின் சைடில் வந்து இந்த நிறையா ஹோல்ஸ் இருக்கிறது நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து வாங்கி இந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு வெளில வந்து தள்ளும். ஸோ அதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கோம். அடுத்து இன்னொரு கார்ட்போர்டு இருக்கலாம், அதை வந்து மேலே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே வந்து இன்னொரு சின்ன பிவிசி ஜாயினிங் பைப் இருந்துச்சு, அதை வந்து நான் இதில் இந்த மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதையும் நம்ம நல்லா க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய மோடிங்ஸ் அப்படின்ற சூப்பரான கேமிங் அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்த்தலாம். நீங்கள் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை டெவலப் பண்ண லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருங்க, கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடுறத விட இந்த வின்சோ கேம் அப்ளிகேஷன் மூலியமா அதே சேம் பப்ஜி ஃப்ரீ ஃபயரை நீங்கள் விளையாடும் போது அடிஷனல் நல்ல இன்கம் வந்து நீங்கள் பண்ண முடியும். அண்ட் இந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கு. எந்த கேம்ஸ் வேணா நீங்கள் பிடிச்ச கேம்ஸ் வந்து பிளே பண்ணி நிறைய கேஷ் அமௌண்ட் நீங்கள் வின் பண்ண முடியும். அண்ட் இது இல்லாமல் டெய்லி டோர்னமெண்ட் வந்து நடக்கும். பப்ஜியா இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயரா இருக்கட்டும், நிறைய டோர்னமெண்ட் டெய்லி நடக்கும். அந்த டோர்னமெண்ட் கூட நீங்க கலந்து நிறைய கேஷ் அமௌண்ட் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். சோ நல்ல ஒரு சூப்பரான கேமிங் அப்ளிகேஷன். சோ அடிஷனலா இன்கம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்பை டெவலப் பண்ண லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிட்டு டெவலப் பண்ணி மோட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. அடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா 1 இன்ச் கார்டன் ஹோஸ் பைப் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 பீஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸும் ஒரு பெரிய பீஸும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 2 பீஸாக வந்து நான் கட் பண்ணிட்டேன். சின்னதாக இருக்கக்கூடிய இந்த பைப்பை வந்து நம்ம மோட்டரில் வந்து ஒரு எண்டை வந்து மோட்டரில் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இன்னொரு எண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேக்யூம் கிளீனர் டப்பா இருக்குல்ல அந்த டப்பா எடுத்துக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த பிவிசி பைப்பில் இந்த எண்டை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஓசை எடுத்து வாட்டர் கேன் சைடில் வர அந்த பிவிசி பைப்பில் ஒரு எண்டையும் இன்னொரு எண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ளீனிங் ஹெட்லேயும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாக்யூம் கிளீனருக்கு வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் பண்ணல, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து நான் நைட்டு பண்ணேன், அதனால் வந்து என்னால் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியலை. ஸோ வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். அதே வந்து வாட்டர் கேன் அப்படியே தான் வச்சுருக்கோம். அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த பைப்பு, மேலே கூடிய பைப்பு எல்லாம் அப்படியே தான் இருக்குது. என்னென்னா க்ளூக்கு பதிலாக வந்து எம்சில் போட்டு நல்லா ஒட்டி வச்சுருக்கேன். அந்த வாட்டர் கேனில் சைட்லேருந்து வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சின்ன ஓஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணுவேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா வாக்யூம் கிளீனர் ஹெட்டு. இது வழியாக தான் நமக்கு டஸ்ட்டு பூரா வந்து அந்த உள்ளே வந்து கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் ஷேப்பில் டப்பா வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு டப்பா வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து கிட்டத்தட்ட வந்து வாக்யூம் கிளீனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாக்யூம் கிளீனர் ஹெட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து நானாக வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதாவது சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கோம், சின்ன ஹோல்ஸாக வந்து இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து க்ளீனிங் ஹெட் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணி அட்டாச் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது தெரில. ஸோ இது வந்து நானாக வந்து செஞ்சு பார்க்குறேன். ஸோ இது வந்து பிவிசி பைப்பை கட் பண்ணி தான் ஒரு அடிக்கு சைஸ்க்கு வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் ஒரு க்ளீனிங் ஹெட் வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இதை வந்து நானாக தான் வந்து ட்ரை பண்ணுறேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்லாம் தெரில, வெயிட் பண்ணி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் வந்து நான் பண்ணேன். ஸோ வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணேன் அப்படின்றத. ஓகே, அவ்வளோதான் நம்மளோட க்ளீனிங் ஹெட் ரெடி ஆகிடுச்சு. நான் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த ஹோல்ஸ் போட்டதில் இந்த பிவிசி பைப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹீட் பண்ணி அந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணேன். அதை வந்து இது இந்த க்ளீனிங் ஹெட்டுக்குள்ளே இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய கேப் வழியாக தூசு வந்து இழுக்குமா அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா க்ளூ யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிக்கலாம். அடுத்து நம்மளோட வேக்யூம் கிளீனர் வந்து எடுத்தாச்சு. ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு நீளமான பிவிசி பைப்பில் நம்மளோட வேக்யூம் கிளீனர் எடுத்து நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த க்ளீனிங் ஹெட் இருக்குல்ல, அந்த ஹெட்டு கூட வந்து இன்னொரு சின்ன ஓஸ் வந்து நான் இந்த மாதிரி காலர் ஓஸ் வந்து சின்னதாக வந்து நான் அது கூட கனெக்ட் பண்ணிட்டு ஃப்ரண்டில் வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, பார்ப்போம் டஸ்ட் இது வழியாக இழுக்குது அப்படின்னு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளுடைய வேக்யூம் கிளீனர் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு இங்கே இருக்குது. ஸோ இது வழியாக தான் வந்து நமக்கு காற்று வந்து இழுத்து கொடுக்கும். அதுக்கு தான் அந்த பிடி ஹோல்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ காற்று அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஸ் வழியில் அப்படியே மேலேருந்து அப்படியே இழுத்து இங்கிட்டு தள்ளும் காற்று. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் வந்து நமக்கு கலெக்ட் ஆயிரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டஸ்ட் கிளீனிங் ஹெட்டு. இது வழியாக தான் நமக்கு தூசு எல்லாம் மேலே போகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12 வோல்ட் டிசி மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வந்து பேட்டரி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணி கூட இந்த வேக்யூம் வந்து ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணலாம். ஓகே, மோட்ரு வந்து சூப்பராக வந்து ஓடுது. காற்று வந்து சூப்பராக இந்த சைட்லேருந்து வருது. அதாவது மோட்டரை பொறுத்த வரைக்கும் காற்று வந்து இங்கிட்டு இழுத்து பின்னாடி மோட்டருக்கு பின்னாடி வந்து காற்று போகணும். முன்னாடி போணுச்சு அப்படின்னா வேக்யூம் கிளீனர் வந்து ஒர்க் ஆகாது. காற்று வந்து இழுத்து பின்னாடி கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி மோட்ரு வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேக்யூம் கிளீனர் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணுது அப்படின்றத நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. செம்ம சூப்பராக வந்து டஸ்ட் எல்லாத்தையும் அழகாக அப்படியே உள்ளே வந்து இழுக்குது. அந்த நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இது கூட வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஹெட் ரெடி பண்ணோம்ல, க்ளீனிங் ஹெட்டு. அந்த ஹெட்டு வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மோட்ரு வந்து பவர் அவ்வளோதான் வந்து பவர் காற்று வந்து இழுக்கலை. அதனால் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதுனால அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு சின்ன பிவிசி மைப்பை மட்டும் இப்போதைக்கு நான் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வந்து ஒர்க் ஆகுது. செம்ம சூப்பராக வந்து எல்லா டஸ்ட்டையும் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் நம்ம க்ளீன் ஆகுது. சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம இந்த எல்லா டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் வந்து எல்லாம் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஸோ இங்கே ஸ்டோராக இருக்கக்கூடிய இந்த டஸ்ட் எல்லாத்தையும் நம்ம அப்படியே அழகாக ரிமூவ் பண்ணிட வேண்டியதான், கழட்டி அப்படியே டப்பாவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மேக் பண்ண இந்த டஸ்ட் கிளீனர் மிஷின் வந்து நல்லா சூப்பராகவே வந்து ஒர்க் ஆனிச்சு. பட் நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா வந்து ஸோ இந்த முன்னாடி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம்ல, இது மூலியமாக வந்து எல்லா டஸ்ட்டும் வந்து இழுக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் நினச்சேன் யோசிச்சு தான் செஞ்சேன். அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு யோசித்தேன். அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை.
பிகாஸ் வந்து நம்ம வெறும் 12 வோல்ட் டிசி மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த வாக்யூம் கிளீனருக்கு. இன்னும் பவர்ஃபுல்லான மோட்டரா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், சேம் இதை வச்சு கூட நம்ம டஸ்ட்டை வந்து எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு இதை மட்டும் வச்சு நம்ம கிளீன் பண்ணப்போ நல்லா சூப்பராக அந்த டஸ்ட் எல்லாம் கிளீன் ஆனிச்சு. இந்த சின்னோண்டு ஹோல்ஸ் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வச்செல்லாம் உங்கள் வீடு எல்லாத்தையும் நீங்கள் சுத்தம் பண்ண முடியாது. என்ன சொல்கிறது, இப்படியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான். ஓகேங்களா, அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு நீங்கள் இதை செஞ்சு உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இதை வச்செல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா 1 டே ஆயிரும். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக்கும் பண்ணிடுங்க, நோ ப்ராப்ளம். அண்ட் மறக்காம உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவில் மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மை மிஸ்டர் சென்சிட்டி.